தியானம் நாம் நமக்குள் நம் ஆன்மாவுக்கு செல்லும் பயணம். தியான நிலையை பெற நாம் நம் உடல், மனம் இவைகளை கடந்து செல்ல வேண்டும். நம் உடலும் மனமும் கடந்தவுடன் பிரபஞ்ச சக்தி அதிகமாக நம்முள் பாயும். தியானம் செய்வதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க நம் ஆத்ம ஞானம் பெருகும். நாம் இப்பொழுது அறிவு பற்றி தெரிந்து கொள்ளலாம். அறிவு தியானத்தின் மூலம் நமது அறிவாற்றல் விரிவடையும். தியானம் நம்மை உன்னத அறிவு நிலைக்கு கொண்டு செல்லும். அறிவு என்பது வேறொன்றுமில்லை, அனுபவம்தான். அனுபவம் என்றால் உடல், மனம், அறிவு மற்றும் ஆன்மா இவைகள் சேர்ந்த நிலையில் வாழ்வது. இந்த அதிக சக்தி நாம் மேற்கொள்ளும் செயல்களில் அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஈடுபாடு அறிவாற்றலை பெருக்கும். அறிவு பெருகுவதன் மூலம் புரிதலும் ஞானமும் அதிகரிக்கும். இந்த புரிதல் மூலம் நாம் நம் உடல் மற்றும் மனம் மட்டுமே சம்பந்தப்பட்டவர் அல்ல என்பது புரியும். பல அபூர்வ ஆற்றலை பெற்றவர்கள் நாம் என்பது நமக்கு புரியும். நாம் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் அறிவாற்றலின் மூலம் அறியப்படுகிறது. புரிதலின் மூலம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர முடியும். அதிக சக்தியும் அதிக அறிவாற்றலும் நம்முடைய உள்ளுணர்வை விரிவடையச் செய்யும். அதிக அறிவாற்றலை அதிகரிப்பதற்கு நாம் ஞானக்கண் மற்றும் அக உடலை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஆன்மாவின் முக்கிய கருவி ஞானக்கண். அடுத்த நிலையில் உள்ளவற்றை பார்க்கவும், உணரவும், கேட்கவும் இந்த ஞானக்கண் உதவுகிறது. தியானம் மேற்கொள்வதை ஒருவர் அதிகரித்தால் அதிகமான பிரபஞ்ச சக்தி பாயத் தொடங்கும். அதிக சக்தி ஞானக்கண் திறக்க வழிவகுக்கும். தியானிப்பவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் கிடைக்கப் பெறும். ஞானக்கண் செயல்பட துவங்கும் சமயத்தில் நமது முன் நெற்றிப் பகுதியில் ஒருவித எரிச்சலோ அல்லது யாராவது பிடித்து தள்ளுவதைப் போன்ற உணர்வோ ஏற்படும். இதுவரை புலப்படாத நம்மை சுற்றி இருக்கும் வண்ணங்களை நாம் காணத் தொடங்குவோம். பல முணுமுணுப்புகள் கேட்கத் துவங்கும். காலடி ஓசைகளை கேட்கப் பெறுவோம். நாம் ஒரு இருட்டான சுரங்கம் வழியாக பயணிப்பதைப் போல் உணர்வோம்.
சக்தி வடிவம் போதுமான சக்தியை தியானத்தின் மூலம் பெற்றவுடன் நம் ஞானக்கண் முழு வளர்ச்சியை எட்டும். இந்த நிலையில் நாம் நம்மை சுற்றி நடப்பதையும் அடுத்த நிலையில் நடப்பதையும் தெள்ளத் தெளிவாக பார்க்கலாம். ஞானக்கண் முழுமையாக செயல்படும் நிலையில் நாம் நம் கண்கள் பார்க்கும் விஷயங்களை அதிக தெளிவுடன் காணப்பெறலாம். நமது 5 அறிவுக்கு மீறிய சம்பவங்களை நாம் தெளிவாக காணலாம். வார்த்தைகளில் அடக்க முடியாத பல புதிய விஷயங்களை நாம் உணரலாம். நம் ஆன்மாவின் குரலை கேட்கலாம். அடுத்த நிலையில் உள்ள பல ஒலி மற்றும் ஒலி கருவிகளின் ஓசையை கேட்கலாம். நம்மிடையே இல்லாத பல ஆசான்களை நாம் பார்க்கலாம். நாம் அவர்களை நமக்கு தெரிந்த அதே வடிவத்தில் சந்திக்கலாம். மேலும் தியானத்தின் மூலம் நம் ஆசான்களை ஒரு ஒளிவட்டமாக நாம் காணலாம். ஒளிக்கீற்றைப் போல் ஆசான்கள் நம் ஞானக்கண்ணுக்கு தென்பட்டாலும் அந்த ஒளிவட்டம் நமக்கு எந்த ஆசானின் ஒளிவட்டம் என்று புரிகிறது. அவர்களுடைய அருள் உரைகளை கூட நம்மால் கேட்க முடியும். நாம் ஒரு சுரங்கத்தில் பயணம் செய்து இறுதியாக ஒளியோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். ஞானக்கண் பற்றி தெரிந்து கொண்டதால் நமக்கு நன்மைகள் சில. நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட நம்முடைய ஆசான்களின் அறிவுரைகளை கேட்டுப் பெறலாம். அடுத்த நிலையில் உள்ளவற்றை பார்த்தும் உணர்ந்தும் நம் கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கப் பெறலாம். இதன் மூலம் நம்முடைய செயல்களில் மாற்றம் தோன்றும். நம்முடைய நம்பிக்கைகளில் மாற்றம் பிறக்கும். நம்முடைய புரிதல்கள் மாறும். 3வது கண் அனுபவத்தின் மூலம் வாழ்க்கை பற்றிய நம் கண்ணோட்டமே மாறும். அடுத்ததாக நம்முடைய ஆன்மாவின் அடுத்த கருவியாக விளங்கும் அக உடலை பற்றி பார்ப்போம். அக உடல் என்பது நமது ஆன்மாவை அடுத்த நிலைகளுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு கருவி.